அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அவன் என்ன கேட்பான்? கருணாநிதி ஊழல் படலைன்னு சொல்ல மாட்டான். ஜெயலலிதா பண்ணலையோ அப்படின்னு கேட்பான். ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டான்னு கொடுத்து வைங்களேன், அப்படின்னு செய்யணும். ஜெயலலிதா ஊழல் பண்ணலன்னு சொல்ல மாட்டான். ஏன் கருணாநிதி பண்ணலையோ? ரெண்டு திட்டமே என்ன செய்வாங்க கேட்டா, ஊழல் சொன்னா நான் செய்யலன்னு சொல்ல மாட்டான். நான் மட்டுமா நீ தானே செஞ்ச. ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டான்னு சொன்னா அவனையும் சேர்த்துக்கிறான், அவனை சொன்னா இவனையும் சேர்த்துக்கிறான். இதுக்கு மதப்பு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பேசுவதற்கு நீ வச்சுக்கிற மதகப்பு கொள்கையில உனக்கு உள்ள பிடிமானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன்னு கேட்டா, நானும் மீறேன் அவனும் மீறான், அவ்வளவுதான். அவர் மட்டும் கரெக்டா சுண்ணத்துல கரெக்டா இருக்காரோ, அவர் ரெண்டு மீறுவார், நாங்க ரெண்டு மீறிக்கிறோம், கண்டுக்கிற மாட்டோம், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இது தவிர ஏதாவது கொள்கை இருக்கா? இது ஒரு கோட்பாடா? இப்படி ஒரு பேசிக் இல்லாத ஒரு கொள்கையில இருந்தா மறுமையில் வெற்றி பெற இயலுமா? அது மதுகப்புகள் மார்க்கம் இல்லை என்பதை அவங்களுடைய ஒவ்வொரு பத்துவாக்களும் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நம்ம தொழுகிறோம். தொழுகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டி தொழுகணும். இது நம்ம எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஷாஃபி மதுஹபுல அப்படித்தான் தொழுகணும். ஹனபி மதுஹபுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் அதெல்லாம் அவசியம் கிடையாது. அர் ரஹ்மான் அக்பர் கூட போட்டுக்க, அர் ரஹீம் அக்பர் கூட போட்டுக்க. அல்லாஹ்வுடைய 99 பேர் இருக்குல்ல, அல்லாஹ்னு ஒரு பேரு, ரஹ்மான், ரஹீம், ஜப்பார், ரஸாக், வஹாப், காதிர், சமீ, பஷீர், எவ்வளவு பேர்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய எத்தனை பேர் இருக்குல்ல, அவனுடைய பெயர்கள்ல ஒன்ன போட்டுக்கிட்டு அக்பர்னு சேர்த்துக்கிற வேண்டியதான். அப்ப அர் ரஹ்மான் அக்பர்னு தக்பீர் கட்டுறாரு. இது ஹனபிக்கு கூடும். அப்படி தொழுதால் அந்த தொழுகை செல்லும். ஷாஃபிட்ட செல்லாதீங்க, அவன் அல்லாஹ் அக்பர் சொல்லல அப்படிங்கிற. இப்ப நீ என்ன செய்யணும்? இது சரி என்றால் அது தவறு, அது சரி என்றால் இது தவறு. அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? உறுதியாக நின்று அந்த சரியான கொள்கையில் என் சகோதரன் இருக்கிறான், அவனுடைய இபாதத்து பாழாகிறது, அவன் தப்பா போய் கொண்டிருக்கிறான், அவன் மறுமையில் நஷ்டப்பட்டு விடுவான், அந்த தப்பை நம்ம புரிய வைத்து அவனை நம்ம கொண்டு வரணும். அப்படி நீ பாடுபடல, அவருடைய கடமையா இல்லையா? நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது என்று சொன்னால் நமக்கு எது நன்மை என்று தெரிகிறதோ அதை ஏவணுமா இல்லையா? நமக்கு எது தீமை என்று தெரிகிறதோ அதிலிருந்து தடுக்கணுமா இல்லையா? அப்ப நன்மை ஏவி தீமையை தடுக்குதல் என்கிற இந்த கான்செப்ட்ல வைத்து பார்த்தாலும் ஒரு மதுஹபுக்காரனுக்கு மாத்தமா இன்னொரு மதுஹபுக்காரன் சொல்லும் பொழுது இவர்கள் எப்படி பேச வேண்டும் என்றால், 4 மதுஹப் எல்லாம் கிடையாது, இது ஹனபிகள் மாத்திரம் தான் அந்த பள்ளிக்கு வர வேண்டும், ஷாஃபி மாத்திரம் தான் வர வேண்டும், மற்ற எல்லாம் வழிகேடு. அப்படி சொல்லி பார்ப்போம். அப்படி சொன்னாயானால் மதுஹப்ல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லவில்லையானால் உனக்கே மதுஹபில் நம்பிக்கை இல்லை, உனக்கே அது ஒரு பலவீனமான ஒரு கொள்கை, பலவீனமான கோட்பாடுன்னு தெரியுதா இல்லையா? இப்படியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தொழுகை மட்டும் இல்ல, சாப்பிடுறோம். அல்லாஹ் தான் ஹலால் ஆக்குறான். அல்லாஹ் எதையெல்லாம் ஹலால் ஆக்கணும் அது ஹலாலு. அல்லாஹ் ஹலால் ஆக்குனது இந்த பக்கம் உள்ளவங்களுக்குலாம் ஹலாலு, இந்த பக்கம் உள்ளவங்களாம் ஹராம் ஆக்குவான், அப்படி ஆக்கியிருக்கிறான் இல்ல. அல்லாஹ் ஹலால்னு சொன்னா அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஹலால், அல்லாஹ்வுடைய ஹராம்னு சொன்னா எல்லா முஸ்லிமும் ஹராம். இந்த மாதிரி தான் ஹலால் ஹராமே அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், நமக்கு சட்டமாக்கி இருக்கிறான். இப்ப மதஹப்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நீங்க அஜர்த்திட்ட போய் ஃபத்வா கேட்க, அவர்கிட்ட ஒரு அஜர்த்திட்ட போய் இறால் திங்கலாமா, இறால் இருக்குல்ல இப்படி இருக்குமே கடல்ல, நண்டு திங்கலாமான்னு கேளுங்க அஜர்த்திட்ட. அவர் திங்கலான்ற திங்க கூடாதுன்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன கேட்பாருன்னா, நீ எந்த மதத்துக்கும் பாரு, நண்டு திங்கலாமான்னு கேட்டா அல்லாஹ் ஹலாலாக்குனா ஹலால்னு சொல்லி தொலைச்சிட்டு போ, அல்லாஹ் ஹராமாக்குனா ஹராம்னு சொல்லி தொலைச்சி ஆதாரத்தை சொல்லிட்டு போ. அப்படி சொல்லாம கேள்வி கேட்டவன்ட்ட இன்னொரு கேள்வி கேட்பாரு, நீ எந்த மதுஹப்? நாங்க ஹனபி மதுஹப். ஹனபின்னா சாப்பிட்டுக்கிறோங்க. நாங்க ஷாஃபி மதுஹப். ஷாஃபின்னா சாப்பிடக்கூடாது. அடை ஒரு நண்டுங்கிற அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்பு, அது அல்லாஹ் தான் அவனுக்கு நமக்கு உணவாக தந்திருக்கிறான்னு சொன்னா எல்லாருக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்குனா எல்லாத்துக்கும் ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப என்ன மாதிரி இருக்கணும்? ஷாஃபிக்கு ஹலாலு, ஹனபிக்கு ஹராமு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் பொண்டாட்டி மாறி இருந்துச்சுன்னு வைங்க, அங்கேயே பஞ்சாயத்தாய் போயிடும். புருஷன் ஷாஃபி, பொண்டாட்டி ஹனபி. இவன் வீட்டு நண்டை சமைச்சு சாப்பிட்டு ஒருத்தர் சாப்பிடுவாரு, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு ஹலால், அவருக்கு ஹராம். அப்ப ஷாஃபியா இருந்தா அவருக்கு ஹராம் ஆகி போயிடுது, மக்ரூஹ் ஆகிறது. ஹனபியா இருந்தா அவர் சாப்பிடலாம். என்ன மார்க்குது, என்ன விளையாடுறீங்க? எல்லாரையும் அல்ல ஒரே கேள்வி தானே கேட்பான். ஒரு விஷயம் கூடும்னா எல்லாத்துக்கும் கூடும். மறுமையில விசாரணை நடக்கிறது. நீ ஏப்பா நண்டு சாப்பிட ஹராம்னு சொன்ன? நான் மதுஹப்ல சொன்னாங்க. நீ ஏப்பா சொன்ன? எங்க மதுஹப்ல அப்படின்னு அல்ல விட்டுருவானே. நம்மள்ட்ட கேட்கறான்னு வைங்க, நீ ஏன் ஹலாலுங்கிற?
அல்லாஹ்வே நீதான் ஹலாலாக்கி இருக்கிறாய். கடலில் உள்ள எல்லாம் ஹலால். உஹில்லலக்கும் சைதுல் பஹரி வ தஆமுஹு, கடலில் உள்ள அனைத்து பிராணிகளும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. வேட்டையாடுவது உண்பதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்கு நல்லா சொல்லிட்டான். அப்ப கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய நண்டா இருந்தாலும் மீனா இருந்தாலும் பன்றி, கடல் பன்றின்னு கூட இருக்குது, பேர் தான் பன்றி, அது கடல்வாழ் ஜீவன். கடல் குதிரைன்னு இருக்கிறது, அது எதுவாக கடல் பசுன்னு இருக்கிறது, அது எதுவாக இருந்தாலும் கடல்ல உள்ள எதுவும் ஹராமே கிடையாது. கடல்ல தரையில உள்ளதுலதான் சிலது கூட சிலது கூடான் இருக்கிறது. கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே ஹலால் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லிவிட்டான். அப்ப நீ மதஹப் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா என்ன செஞ்சிருக்கனே, எல்லா முஸ்லிம்களுக்கும் இது ஹலால் என்று நீ சொல்லி இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றீங்க, எனக்கு ஹலால் அவருக்கு ஹலால் இல்ல. அப்ப புருஷன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரிலாம் வருது. ஒரு குடும்பத்துல என்ன செய்யறது, பொண்டாட்டிக்கு ஹலால் புருஷனுக்கு ஹராமு, புருஷனுக்கு ஹலால் பொண்டாட்டிக்கு ஹராமு, இது என்ன மார்க்கம்? அப்ப இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் போது இந்த மார்க்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறையுமா குறையாதா? அவன் ஒரு திகைத்து போவனா இல்லையா, என்னடா மார்க்கங்கிறோம், ஒரு குர்ஆன்ங்கிறோம், ஒரு நபிங்கிறோம், ஒரு அல்லாஹ்ங்கிறோம், ஒரு ரசூலுங்கிறோம், ஒரு தீனுன்னு பேசிக்கிறோம். ஆனா என்னடா எங்க அப்பாக்கு ஹலால் உம்மாக்கு ஹராம்னு மோகன் நினைக்க மாட்டான். ஒரு குடும்பத்திலேயே ஒரு பொருளை சமைச்சு வச்சு விட்டு இது தாப்பனாருக்கு ஹலால் தாயாருக்கு ஹராம்னு அவன் என்ன செய்வான்? இது ஒரு மார்க்கமா? இது ஒரு நெறியா? இது ஒரு